கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க கூட இந்த கோவிலுக்கு வந்தாங்கன்னா கதி கலங்கி போயிடுவாங்க. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த திருக்கோவில். திருவள்ளூர் பக்கத்துல இருக்கிற திருப்பாச்சூருங்கிற கிராமத்துல அருள்மிகு தங்காதிரி வாசீஸ்வரர் அப்படிங்கிற திருக்கோவில் பத்தி தான் இந்த தொகுப்புல நாம பார்க்க போறோம். மிக மிக பழமையான திருக்கோவில். இந்த கோவிலோட வரலாற்றை நம்ம படிச்சோம்னா ஆச்சரியங்கள் நிறைய காத்துக்கிட்டே இருக்கு. அந்த வகையில ஆதிசங்கரர் தன்னோட கையால கல்லில் வரையப்பட்ட ஸ்ரீ சக்கரம் கொண்ட ஒரே திருக்கோவில்னா இந்த திருக்கோவில் தான். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஸ்ரீ சக்கரத்தை வரைஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த திருக்கோவில் கட்டுறதுக்காக அடிக்கல் நாட்டப்பட்டுச்சுன்னு வரலாறுகள் சொல்லுது. தட்சனோட மகளாய் பிறந்த பார்வதி தேவி சிவபெருமான கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற கனவோட ஊசி முனையில சிவபெருமான நோக்கி தவம் மேற்கொண்ட இடம் கூட இந்த திருக்கோவில் தான். தன் காதலியே நான் வந்துவிட்டேன் அப்படின்னு சிவபெருமான் இந்த அம்மனை நோக்கி சொன்னதுனாலதான் தங்காதிரின்னு பெயர் வந்துச்சுன்னு பெரியவங்க சொல்றாங்க. அப்புறம் வெங்கடாச்சலபதி குபேரன் கிட்ட வாங்கின கடனை தீர்க்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு நேரத்துல இங்க இருக்கக்கூடிய வாசீஸ்வரர் பகவான், அதாவது சிவபெருமான் சொன்னாரா, தங்காதலி வாசீஸ்வரர் திருக்கோவில் இருக்கக்கூடிய கணபதிக்கு 11 தேங்காய் மாலை 11 வாழைப்பழ மாலை அணிவிச்சு பூஜை மேற்கொண்டா உன்னுடைய கடன் தீர்ந்து கஷ்டங்கள் விலகும்னு சிவபெருமான் சொன்னதுனால வெங்கடாச்சலபதி இங்க இருக்கக்கூடிய கணபதியை வணங்கி கடனை அடைச்சாரா. இந்த திருக்கோவில்ல 5000 வருட பழமையான மூங்கில் இருக்கு. இந்த மூங்கிலுக்கு அடியில தான் சிவன் சுயம்புவா உருவாகி இருக்காரா. இந்த திருக்கோவில்ல சிவபெருமான் வாசி அப்படிங்கிற கோடாரினால தாக்கப்பட்டப்பதா இந்த திருக்கோவில்ல சிவபெருமான் வாசிங்கிற கோடாரினால மூங்கிலுக்கு கீழே எடுக்கிறப்போ அவர் மேல ரத்தம் வந்துச்சான். அதனாலதான் இந்த திருக்கோவில் இருக்கக்கூடிய அந்த சுயம்புலிங்கத்தை தொடாமதான் பூஜை கூட மேற்கொள்வாங்களாம். ஆனா பசு ஒண்ணு யாருக்கும் தெரியாம சிவனுக்கு பால் சுரந்து கொடுக்குதுன்னோ அந்த நேரத்துல மூங்கில் தானா விலகி சிவலிங்கத்தை பசுவுக்கு காட்டுமா. அப்புறம் இந்த ஊர்ல ஒரு குறுநில மன்னன் ஒழுங்கா வரி கட்ட தவறுனதுனால கரிகால அரசன் பெரும் படை எடுத்தானா. ஆனா போர்ல வெற்றி பெறணுங்கிறதுக்காக காளி உருவத்துல வானத்திலிருந்து அம்பு மழை பொழிஞ்சதுனால அவனுடைய பெரும் படைகள் அழிஞ்சுச்சான். மறுபடியும் கரிகாலன் சிவனை வேண்டி போர்ல வெற்றி பெற்றானா. போர்ல வெற்றி பெறணுங்கிறதுக்காக காளிய தனியா விநாயகர் மூலமா கட்டி வச்சாரா சிவபெருமான். அந்த காளியின் பெயர் தான் சொர்ண காளி. இந்த காளி அம்மனுக்கு இந்த கோவில தனியா ஒரு சன்னதி கூட இருக்கு. உன்னை இங்கு வரவழைக்கவே போரில் உன்னை ஜெயிக்க வைத்தேன் அப்படின்னு கரிகாலன் கிட்ட சிவபெருமான் சொன்னாரா. இந்த கோவிலை கட்டுறதுக்காக கரிகாலனுக்கு ஆதிசங்கரர் உதவியும் பண்ணிருக்காரு. ஆதிசங்கரர் வந்தார் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் தான் அவர் கையால இங்க வரையப்பட்ட ஸ்ரீ சக்கரம் இன்னும் சாட்சியா இருக்கு. இந்த கோவில்ல தெற்கு பார்த்த மாதிரி எல்லாம் வல்ல சொர்ண ஆகர்ஷண பைரவர் இங்க வீற்றிருக்கிறாரு. முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு கேது பரிகார ஸ்தலம். ரொம்ப அருமையான கோவில். கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க கூட இந்த கோவிலுக்கு வந்தாங்கன்னா எல்லாம் வல்ல அந்த கடவுளை பார்க்கலாம் அப்படிங்கிறது சத்தியமான உண்மை.